அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது புஜங்காசனா பார்க்க போகிறோம். புஜங்காசனா ரொம்பவே சுலபமான ஆசனா தான். நிறைய டைம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சில பேர் அதுலேயே கொஞ்சம் தவறுதலாக செய்கிறாங்க. அதனால நம்ம தோள்பட்டையோ இல்லை மார்பு இடத்துலையோ சின்னதாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கரெக்டாக எப்படி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது ரொம்ப பேசிக்கான ஆசனா. அதுவே நம்ம கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஆசனா நல்லா பண்ண முடியும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வஜ்ராசனா. வஜ்ராசனால உட்காந்துக்கலாம். வஜ்ராசனால இருந்து அப்படியே நம்ம முன்னோக்கி படுக்க போகிறோம். படுத்துட்டு அந்த கால் பொசிஷனும் கை பொசிஷனும் மட்டும் நம்ம கரெக்டாக கவனிச்சுக்கலாம். இந்த புஜங்காசனால அப்படியே காலை சேர்த்து வைக்கிறதுக்கு பதில் கொஞ்சமாக தள்ளி வச்சுட்டு அதுலேருந்து நம்ம ஒவ்வொரு அலைன்மெண்ட்டாக அப்படியே போயிட்டே இருக்கலாம். அப்புறம் 2 கை இப்படி பக்கவாட்டில் இப்படி வச்சுருக்கோம். வச்சுட்டு இந்த ஷோல்டரை அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி இப்படி எழுஞ்சிக்க போகிறோம். நல்லா இப்படி எல்போ ஸ்ட்ரைட் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் மார்பு பகுதியை நல்லா விரிச்சிட்டு தலையை பின்னோக்கி வைக்க போகிறோம். தளர்த்திக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும். இதுலேயே இந்த புஜங்காசனாலே முழுமையாக ஏஞ்சிக்க முடியல அப்படின்னா கைகள் மட்டும் இப்படி வச்சுட்டு கொஞ்சமாக பாதி மட்டும் நம்ம பண்ணலாம். இதுலேயே 2 விதம் இருக்குது. பாதி எழுந்துக்கிறதுலேயே 2 விதம் இருக்குது. ஒன்று இந்த கையையும் இந்த எல்போவும் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக நிமிழப்போம். இதிலே இருக்கலாம் சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதில் கழுத்து வலி இருக்கிறவங்களுக்கு பின்னோக்கி இப்படி பண்ண முடியாதுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் புஜங்காசனா பாதி செய்கிற மாதிரி இருக்கும். தளர்த்திக்கலாம். இதுலேயே அடுத்த வேறுபாடு. இதில் நம்ம எல்போ கீழே வைக்க மாட்டோம். 2 கை மார்புக்கு பக்கவாட்டில் இப்படி வச்சுட்டு கொஞ்சமாக பாதி மட்டும் எஞ்சிக்குவோம். அதே மாதிரி நம்ம ஷோல்டர் நல்லாவே ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு பாதி மட்டும் எஞ்சிக்குவோம். இதில் தலையை பின்னோக்கி வைக்கிறதுனாலும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படியே வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். இதுக்கு மாற்று ஆசனம் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட முன்னோக்கி குனியர் தான். ஏன்னா நம்ம புஜங்காசனம் பண்ணும் போது நம்மளோட இடுப்பு பகுதி கொஞ்சம் நல்லா வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு அலைன்மெண்ட்டாக பார்த்து நம்ம வச்சோம்னா மார்பு பகுதி நல்லா விரிச்சிட்டு ஷோல்டர் ரொட்டேட் பண்ணிட்டு பண்ணோம்னா உங்களுக்கு அந்த வலி வராது. அதுக்கப்புறம் இந்த மாற்று ஆசனம் செய்யலாம். இதில் பாலாசனால காலை மட்டும் நல்லா விரிச்சுக்கணும். வஜ்ராசனால உட்காந்து 2 கால் விரிச்சிட்டு பின்னாடி இருக்கிறது மட்டும் சேர்ந்துருக்கணும். அது விரிக்கக்கூடாது. அது மேலேயே உட்காந்துட்டு நம்ம முன்னோக்கி குனிய போகிறோம். முன்னோக்கி குனிஞ்சிட்டு நம்மளோட இந்த தோள்பட்டையை கீழே ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா புஜங்காசனா பண்ணும்போது நம்ம அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணியிருப்போம். இது பண்ணும்போது இந்த ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்லா தளர்வு அடைஞ்சிரும். படுத்துட்டு கை இப்படி மடக்கி வைக்க போகிறோம். தளர்த்திக்கலாம். ஆனந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த மாதிரி புஜங்காசனாவை ஒரு கரெக்டாக அந்த அலைன்மெண்ட் பார்த்து நம்ம பண்ணிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட பலன்கள் முழு பலன்கள் நமக்கு வந்துடும். அதுக்கு இல்லாமல் கூடவே இந்த மாற்று ஆசனம் செஞ்சவை ரொம்பவே நல்லா ரிலாக்ஸேஷன் ஆகிடும். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.